அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இப்போ இருக்கிற ஜெனி வந்து புவிக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? தளபதி சாருக்கு சொல்லுங்க, ஒரு நியூஸ் சொல்லுங்க. நடிக்கிறதெல்லாம் நிறுத்தாதீங்க. நீங்க பாலிடிக்ஸ் போலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நடிக்கிறத நிறுத்தாதீங்க. We really need you தளபதி. இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு உடனே உட்கார்ந்த தருணம் தானே. அப்படியெல்லாம் நான் உடஞ்சி உட்காரணும்னா பல எக்கச்சக்கமா இருக்கு. நடிகைன்றதே ஒரு ரொம்ப கீழே ஆக்குறதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் நான் ஒன்னொன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன், உடஞ்சி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நான் தோத்துடுவேன். நாங்க வந்த உடனே பார்த்தது சொன்னது அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப கூட என்னுடைய தேர்ட் ஜென்ரேஷனாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் எவ்வளோ, நான் ஜென்ரேஷன்லாம் இல்லைங்க, இதாங்க என் முதல் ஜென்ரேஷனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆனாலும் அதை மீறி நாங்கள் பண்ணதுக்கு ரீசன் அப்பாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இட் வாஸ் அ வெரி, அதை ஃபேமிலி பிஸ்னஸ்னா ஃபேமிலி பிஸ்னஸ், நாட் பிகாஸ் ஆஃப் த ஜென்ரேஷனில் வந்த ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை, நாங்கள் சேர்ந்து பண்ணுற ஃபேமிலி பிஸ்னஸ். ஆக்சுவலாக சொல்லணும்னா டக்குன்னுலாம் இறங்கல இந்த பிஸ்னஸ். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் பெருசாக பண்ணல. இது ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்லாம் பண்ணல. ஏன்னா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஏதாவது ஒரு செகண்ட் இன்கம் என்னோட ஃபேமிலிக்காக எனக்காக நான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாலும் அது வந்து ஒரு நிரந்தரமான வருமானம்னு கிடையாது. ஸோ அதனால அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கணும், மாதம் மாதம் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வந்துடணும், அதுக்கு மீறி நம்ம பேஷன் சினிமா நோக்கி ஓடலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு ஐடியா தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வயசுல இருந்தே நான் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் ஆரம்பித்தோம். பட் லேட்டர் ஆன் இந்த பிஸ்னஸ் இந்த எஸ்பெஷலி இந்த ஹோம்மேட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து இட் ரியலி கால்ட் அவுட் டு மீ. ஏன்னா இது என்னோட அப்பாவோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு, என் அம்மாவும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. வரும்பொழுது பார்த்தேன் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, லிட்டரலா அவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு தூக்க முடியல. கால் பண்ணி வந்து அந்த அவ்வளோ ஒர்க் அவர் உட்காந்து என்னவோ பில் பண்ணிட்டு குடும்பமே உழைக்குது அப்படிங்கிற இருக்கு. ஸோ அவரோட அவருக்கும் அந்த மாதிரி பிசினஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால இது சும்மா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சதான், பிசினஸான்னு கூட யோசிக்கல. பட் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆக எங்களுக்கு இது மொத்தமா இது எங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இதுல போட வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் என்னால எங்கேயுமே நகர முடியல. இது எவ்ரி டே ஐ ஹேவ் டு பி ஹியர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா we are still in the budding stageல தான் இருக்கும். ஸோ அதனால இட் ரியலி நீடட் மீ. அதனால தான் இதுல ஒரு ஜம்ப். பட் ஆனா சினிமா எப்பவுமே பிடிக்கும், அது எங்கேயும் போக போறது இல்லை, நானும் அதை விட போறது இல்லை. பட் ஃபார் நவ் நாங்களும் புவியை விட மாட்டோம். கண்டிப்பா புவி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். தேங்க்யூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேச்சர்ஸ் ஜாய்னா மஞ்சிஸ்தானா நேச்சர்ஸ் ஜாய். எஸ், ஆமா. ஸோ இந்த மஞ்சிஸ்தா சோப்ல நாங்க ஒரு பயனீர் அப்படின்னு நான் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கலாம். இந்த சோப்பை நாங்க முதல்ல வந்து ரிசர்ச் பண்ணி எப்படி பண்ணலாம், இந்த மஞ்சிஸ்தாங்கிற ஹர்ப்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி நாங்க பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த சோப் வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பண்ண போறது மஞ்சிஸ்தா வித் கோட் மில்க் சோப். ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த மஞ்சிஸ்தா இருக்கிற ஸ்கின் பிரைட்னிங் வந்து பண்ணும், அண்ட் டேன் ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸ் போகும். இதெல்லாமே மஞ்சிஸ்தால. கோட் மில்க்ல வந்து மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு சோப் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம எண்ட்ல பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மஞ்சிஸ்தா இன்ஃபியூஸ் பண்ண கோகோனட் ஆயில், ஓகே, ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஓகே, ஓகேவா. ஆல்ரெடி மஜிஸ்தாவை போட்டு ஒரு 1 வீக்குக்கு அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு ஆயில்ல நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி, நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி அண்டா, ஸோ அந்த பிரியாணி சட்டி ஃபுல்லாவே நம்மளுக்கு ஹர்ப்ஸை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதை வந்து ஆயிலை வந்து 1 வீக் கழிச்சு எடுக்கிறது தான் இந்த ஆயில். ஆயில்கே 1 வீக் ஆகுது அப்படின்னா இந்த சோப் ப்ராசஸ்க்கு எவ்வளவு நாள் ஆகும்? இந்த சோப் முடிச்சிட்டு நம்ம கியூரிங்க்கு ஒரு 30 நாள் எடுத்து வைக்கணும். மேம் அதுக்குள்ள ஆர்டர் பண்ணவங்க டென்ஷன் ஆயிட மாட்டாங்க, என்ன இவங்க சோப் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம்? ஐயோ, இது அதனால தான் எங்களுக்கு நிறைய டிமாண்ட் வருது. சில சமயம் நாங்க வந்து கேட்கிற உடனே எங்களால கொடுக்க முடியாததுக்கு ரீசன், அதுக்கு நாங்க முந்தின மாசம் பண்ணி வச்சிருந்தா தான் இப்ப நாங்க கொடுக்க முடியும். ஸோ இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 1 month 30 days மினிமம் வந்து எடுத்து வச்சு அதை கியூர் பண்ணி அந்த சோப் ரெடி டு பேக் அப்படிங்கிறப்ப தான் ஃப்ரெஷ்ஷா வந்து கஸ்டமர்ஸ்க்கு போகுது. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா ஏதோ கொடுக்குறாங்க ஈஸின்னு. பட் ஆனா இட்ஸ் குவைட்
கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிளவுஸ் போட்டுடலாம். நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி 4 விதமான ஆயில்ஸ் இருக்கு. அண்ட் அதுல இப்போ இந்த பட்டரும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஷியா பட்டர். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. நானே பண்ணிடலாம். பண்ணலாம். ஊத்திடுங்க. ஆல்ரெடி நாங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அது எல்லாமே குவாண்டிட்டி எடுத்து தான் வச்சிருக்கு. ஸோ அதனால நோ இஷ்யூஸ். பண்றோம்னா எவ்வளவு சோப் வரும்? இதுல வந்து 5 kgs ஈச் வரும். ஸோ விச் மீன்ஸ் 10 kgs மொத்தமா வரும். ஓகே, ஒரு 5 kgல 36 to 40 சோப்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு அளவு பொறுத்து. ஸோ அரௌண்ட் 40 சோப்ஸ். ஓகே, ஸோ இது மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கோட் மில்க் சோப்பை பண்ணிடலாம். ஓகே, சோ மஞ்சிஸ்தா சோப் தனியா பண்ண போறோம், கோட் மில்க் சோப் தனியா பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து போர் பண்றப்ப தான் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஓகேவா? சோ ரெண்டுமே தனித்தனியா தெரியறதுக்காக நான் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சோப் ஆல்ரெடி பண்ண சோப் காமிக்கிறேன். சோப்லயே தெரியும். எஸ், ஓகேவா? இதுல வந்து அதே மாதிரி கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் இருக்கு. பட் இதுல எதுவுமே நம்ம வந்து அந்த இன்ஃபியூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் பிளெயின் ஆயில்ஸ் மட்டும் இருக்கு. அதுல இந்த கோட் மில்க போர் பண்ண போறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா கோட் மில்க் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு லை அப்படின்னு சொல்லுவோம். சோ அது ரெண்டும் இதுல இருக்கு. நானா ஸ்கூல்லயா? நான் ஸ்கூலுக்கே போலங்க. நிஜமா சொல்றீங்களா? ஆமா. ஓகே, போனது கம்மியா தான் போனேன். மத்தபடி மோஸ்ட்லி நான் வந்து சோடியம் கரஸ்ல தான் பண்ணேன். ஓ சூப்பர். சைக்காலஜி பண்ணேன். நான் ஃபுல் டே போனானே எனக்கு சோடியம் என்னன்னே தெரியல. படிக்கிறதுக்கு ஸ்கூல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் கேட்டு ஸ்கூல் போற பசங்க யாரும் கேட்டுறாதீங்க. படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். நான் வந்து பிடிக்காம போகாம இல்லை, எனக்கு வந்து ஷூட் இருந்தனால எவ்ரிடே வாஸ் அட் ஷூட். So this is it. நம்மளுடைய மஞ்சிஸ்தா with goat milk soap ready. ஓகே, இவ்ளோதான். யா, ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்குது அது. ஆமா, நீங்க இவ்ளோதான் சொல்றது. ஆக்சுவலா என்னன்னா நான் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இது இவ்ளோ வேணும் அளவெல்லாம் எடுத்து வச்சா நமக்கு ஈஸியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா அவர் பார்த்த நான் செட் பண்றதுக்கு கூட ரொம்ப லேட் ஆச்சு. அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சது அப்படிங்க. சோ யா, அது சதீஷ் எங்களுடைய ஹெட் ஆஃப் ஸ்டாஃப். சோ அவர்தான் வந்து இதோட manufacturing ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு. அண்ட் அவங்க அந்த மாதிரி வீடியோ அவங்க மிரட்டறாங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. சோ யா, சோ அவங்க வந்து ஃபுல்லா இது manufacturing எல்லாமே அவங்க பாத்துக்கறாங்க. இது அதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற வேலை. சோ இப்போ பாத்தீங்கன்னா அங்கே கீழே 4 இருக்கு. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு எவ்ரிடே வந்து மாறி ஏன்னா எவ்ரிடே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது நாளைக்காக இல்லை, அடுத்த 30 நாள் கழிச்சு 30 அதாவது 1 month கழிச்சு இருக்கிறதுக்கான சோப்பு தான் இப்போ நம்ம இதை பண்றோம். ஸோ இதனால இட்ஸ் குவைட் ஒரு மாதிரி லென்த்தியான ப்ராசஸ் தான். பட் ரொம்ப லென்த்தி. ஆமா, ஏன்னா இதுல வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டரை வந்து 3 days ஃப்ரீஸ் பண்ணணும், ஆயிலை வந்து 1 week வந்து ஊற வச்சு எடுக்கணும், இன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பெருசு தான். பட் இதுல ரிசல்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம கிட்ட மக்கள் திருப்பி வராங்க. நிறைய கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் வந்து வாங்குறாங்க. நிறைய பல வருஷமா இருக்க கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இது எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியா பண்ணி கொடுக்கும். யா, இப்போ நம்ம ஆக்டிங் வைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ யாராவது ஓகே இப்போ யாராவது வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும். ஆமா, இப்போ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க வாங்கி அந்த கஸ்டமர் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. ஐயோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது இருக்கா அந்த மாதிரி? எக்கச்சக்கமா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் இதுல இந்த ஆக்சுவலா இந்த மஞ்சிஸ்தா சோப் எஸ்பெஷலி அவங்களுக்கு நிறைய கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது பெருசா பிலீஃப் இல்லை. விச் மீன்ஸ் கலர் கொடுக்கறது இல்ல, ஒருத்தவங்க எந்த கலர்ல இருக்காங்களோ அந்த கலர்லயே அவங்க அழகுன்னு நான் நம்புவேன். அவங்க எந்த நிறமா இருந்தாலும் அந்த நிறத்துல அவங்க ரொம்ப அழகானவங்க தான். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க கடல் கொடுத்த கலர்ல அழகு. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கலர் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறப்ப எனக்கு அது வந்து அப்போ அவங்க கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இது நீங்க வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பட் ஆனா நீங்க இழந்த ஒரு கலர் இருக்கும், டேனா இருக்கும், நம்ம சின்ன வயசுல ஒரு ரொம்ப கலரா இருந்திருப்போம், அதெல்லாம் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சோப் தான் இது. ஸோ இதுல கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க பிரெக்னெண்டா இருந்து அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டேன் ஆகும். எஸ், எக்ஸாக்ட்லி. அண்ட் டியூரிங் பிரெக்னன்சி ஆல்சோ. ஸோ அந்த டேன் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஸோ நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் சஃபரிங் ஃப்ரம் போஸ்ட்மார்ட்டம். அதுவும் இருந்தது. பிளஸ் எனக்கு என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னா உங்களோட
soap really helped me give that boost and confidence அப்படின்னாங்களா. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதெல்லாம் கேட்குறப்போ ஐயோ வா இதுதான் ஆமா நம்ம ஏதோ சாதிச்சுக்கிட்டு இருக்கோம், சின்ன சின்ன விஷயமா இந்த மாதிரி சாதனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு பர்சனலா. என்ன பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அந்த ஸ்ப்ரெட் பண்றது இருக்குல்ல, எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. சோப்பு போட்டு குளிப்பானான்னு கூட தெரியாது. எதுக்குடா நீ எங்கடா இங்க வர அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட் இருக்கும்போது நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுவாங்களான்னு உடஞ்சு உட்கார்ந்த தருணம் தான். அப்படியெல்லாம் நான் உடஞ்சி உட்காரணும்னா பல எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா கில்லி படத்துல இருந்தும் சரி எல்லாம், அதான் நான் சினிமா ஆக்ட்ரஸா இருந்தப்போ நான் நடிகை அப்படிங்கிறப்போ அந்த நடிகைன்ற வார்த்தையே என்னை வந்து ரொம்ப யூஸ் பண்ண விடாம மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீ நடிகை தானே. ஸோ இந்த மாதிரி நடிகைன்றதே ஒரு ரொம்ப ரொம்ப கீழே ஆக்கிறதுக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சி உட்காரணும்னா எப்பத்துலேருந்து அதை தான் நான் சொன்னேன். இட்ஸ் நாட் நவ், இப்போ நான் கமெண்ட்ஸை பார்க்கல, ரொம்ப வருஷமாவே பீன் சீயிங் ஆல் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் கமெண்ட்ஸ். அது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு இப்போ ஆயிடுச்சு. வென் தெர் இஸ் சோஷியல் மீடியா தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. யாரும் நம்ம மூஞ்சி பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கட்ஸ் இல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் நான் ஒன்னொன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன், உடஞ்சு உட்கார்ந்தேன் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நான் தோத்துடுவேன். சோ அவங்க நான் ஜெயிக்க விட மாட்டோம். எக்ஸாக்ட்லி. சோ அதனால அதெல்லாம் ஒரு பர்சன் கூட அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. அது அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஐ திங்க் என்னோட ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்க வந்த உடனே பார்த்தது சொன்னது, அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. என்னென்ன பண்ண அவரால் என்னென்ன முடியுமோ, அவரு சத்துக்கும் மீறி என்னென்ன முடியுமோ அப்பாவை காட்டிலும் உங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு இந்த நபர் இந்த பிசினஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா யாரும் சொல்லுங்க? அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஃப்ரம் த ஸ்கிராச் நாங்க இதை பில்ட் பண்ணோம். அதாவது இந்த பிசினஸ் நான் இப்ப ரீசெண்டா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப கூட என்னுடைய தேர்ட் ஜென்ரேஷனா இந்த நான் பிசினஸ் பண்றேன், இதை நான் ஃபோர்த் ஜென்ரேஷனா பண்றேன்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. பட் நீங்க எவ்வளவு, நான் ஜென்ரேஷன்லாம் இல்லைங்க, இதாங்க என் முதல் ஜென்ரேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆமா, ஸ்கிராச்ல இருந்து பண்றதுல அது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நாங்க சந்திச்சோம். நிறைய எக்ஸ்கியூசஸ் நாங்க கொடுத்துக்க வேண்டியதா இருந்தது. சரி இதனால இது பண்ணலாம், ஆனாலும் அதை மீறி நாங்க பண்ணதுக்கு ரீசன் அப்பாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் கண்டிப்பா. அண்ட் அம்மா, அதாவது பிகினிங்ல பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நான் அப்பா சேர்ந்து பண்ணுவோம். அப்பா நிறைய அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் மெசேஜஸ் ரிப்ளை பண்ணுறதும் நாங்கள் பண்ணியிருந்தோம். பேக்கிங் எல்லாமே அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொரியர் பேக்கிங் அப்பாவும் நானும் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இட் வாஸ் அ வெரி, அதாவது ஃபேமிலி பிஸ்னஸ்னா ஃபேமிலி பிஸ்னஸ், நாட் பிகாஸ் ஆஃப் த ஜென்ரேஷன்ல வந்த ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லை, நாங்கள் சேர்ந்து பண்ற ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் பில்லர் ஆஃப் திஸ் ஹோல். எல்லாத்துக்குமே எனக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த நேருக்கு நேர் கில்லி இப்போ ஆண்டர்பிரினரா இருக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி எங்களால பார்க்க முடியுது. இப்போ 10 வருஷம் கழிச்சு ஒருத்தரை பார்க்கறோம், கண்டிப்பா அவங்களுடைய அனுபவங்கள் மூலமா ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும்ல. இப்போ இருக்கிற ஜெனி வந்து புவிக்கு ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? ஜெனி புவி ஒரு கான்வர்சேஷன் என்ன சொல்லுவாங்க? அப்போ அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? யா, I would say just you're going to achieve நிறைய விஷயம். நீ நினைச்சதெல்லாம் நீ அச்சீவ் பண்ண போறியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ நினைக்காத நிறைய விஷயங்கள் நீ சாதிக்க போற. ஸோ என்ஜாய் யுவர் மூமெண்ட். ஓகே, என்ஜாய் யுவர் மூமெண்ட், அவ்வளவுதான். ஓகே, தளபதி சாருக்கு சொல்லுங்க, ஒரு நியூஸ் சொல்லுங்க, அப்படியே டக்குன்னு சொல்லுங்க. எங்க கேமராமேன் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. அவர் கடைசி படம் வேற சொல்லிட்டாரு, மனசெல்லாம் ரொம்ப ரணமா இருக்கு. அவருக்கு ஒரு நியூஸ் சொல்லுனா, நடிக்கிறதெல்லாம் நிறுத்தாதீங்க. நீங்க பாலிடிக்ஸ் போலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நடிக்கிறத நிறுத்தாதீங்க. we really need you தளபதி. புவியுமே எனக்கு உங்க கூட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தளபதி. ஆமா, அவரை நான் ஸ்கிரீன்ல எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக உள்ள வந்தோடனே என் கேமராமேன் இந்த கேள்வி தயவு செஞ்சு கேட்டுருங்க. அவங்க சோப் எவ்வளோ சேல் பண்றீங்கன்னு கேட்டுருங்க. எவ்வளோ சோப் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஒவ்வொரு இது. நாங்கள் 79 rupees 99 rupeesல இருந்து இருக்கு சோப்பு, 150 200 வரைக்குமே. ஸோ இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்ஸ்க்கு எப்பவுமே வந்துட்டு அதோட இது ஜாஸ்தி. ஏன்னா நீங்க பார்த்த மாதிரி வேலை ஜாஸ்தி. ஸோ இது வெளியில மார்க்கெட்ல அப்படின்லாம் பார்க்குறப்போ 500 600 வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம வந்து இது மேக்ஸிமம் 200 அந்த பிரைஸ்ல 200 தான். ஆமா, ஓகே, 210. ஓகே, 210 தான் எக்ஸ்ட்ரீம். 79ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, ஓகே, நைஸ். எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஸோ எங்களுக்கு இப்போ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆனனால எங்களால இந்த இதுல கொடுத்துட்டு இருக்க முடியுது.
ஓகே சூப்பரா இருந்துச்சு இந்த ப்ராசஸ்லாம். ஏன்னா நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன் சோப் பேஸ் வாங்குவாங்க, Yeah. பவுடரையும் வாங்குவாங்க, Yes. மிக்ஸ் பண்ணுவாங்க, ஆமா இதோ இதோ அப்படிங்கிற soap, மாதிரி yes. நான் அப்படிதான் என்னமோ நடக்க போகுதுன்றத பார்த்தா பட் இவ்ளோ ப்ராசஸ் ஃப்ரம் த பேஸ் பண்றோம், இது வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் பண்றோம். ஸோ அதுக்கு மெல்ட் அண்ட் போர் சோப் நீங்க சொன்னது, இது வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப். Okay. ஸோ மெல்ட் அண்ட் போர் சோப்னா ஆல்ரெடி பேஸ் வாங்கி அதுல வந்து நம்ம மெல்ட் பண்ணி போர் பண்ணிட்டோம்னா சோப் ரெடி. ஆனா அதுல இருக்கிற இது என்னன்னா அந்த பேஸ்ல கண்டிப்பா கெமிக்கல்ஸ் இருக்கும், அது என்ன நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளோ அடாப்ட் ஆகுன்றது தெரியாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம ஒரே ஒரு விஷயம் போடுறோம், வச்சு சோடியம் ஹைட்ராக்சைட் லை அப்படின்னு இல்லையா, அதுவும் நம்ம 30 days எடுத்து வைக்கிறனால கியூர் ஆயிடும். ஓகே ஓகே ஸோ அதனால கம்ப்ளீட்டா கெமிக்கல் ஃப்ரீ சோப்பா 31st டேல இருந்து நம்மளுக்கு இந்த சோப் வந்து கிடைச்சிரும். அதனால தான் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு ஹேண்ட்மேட் சோப்புக்கு ரொம்ப வந்து மவுஸ் ஜாஸ்தி அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்சோ இதுல வந்து கிளிசரின் வந்து ரிட்டைன் ஆகும். அப்படியா? எஸ், ஏன்னா இது நம்ம இவ்வளோ ஆயில்ஸ் போட்டு பண்றதுனால இதுல கிளிசரின் ரிட்டைன் ஆகுறதுனால நேச்சுரலா மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்கும், ரொம்ப யங்கா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே 2 டைப்ஸ் ஆஃப் சோப் தான் நீங்க பாத்துக்கோங்க. இதை தாண்டி என்னென்னலாம் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலா ஒரு டைப் தான், மஞ்சிஸ்தா வித் கோட் மில்க். நம்ம கிட்ட அது மாதிரி மஞ்சிஸ்தா நலுங்கு மாவு சோப் இருக்கு, நலுங்கு மாவு வித் கோட், நலுங்கு மாவு வித் கோட் மில்க். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியா வந்து ட்ரிபிள் பட்டர் சோப். அதுல வந்து 3 விதமான பட்டர், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் அண்ட் அவோகேடோ பட்டர். இது 3 பட்டர்லயுமே வந்து நம்மளுக்கு அந்த சோப்ல வந்துட்டு மாய்ஸ்சர் ஃபுல்லா கொடுக்கறதுக்காக, எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குன்னு இருக்க ஷியா பட்டர் சோப் ஒன்று இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீமா வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னாலும் அந்த ஷியா பட்டர் சோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 20 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்கு அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே இப்போ இந்த டைம்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதா நிறைய ப்ராசஸ் இருக்காங்க. கொரியன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு 10 ஸ்டெப் ப்ராசஸ்னு போயிட்டு இருக்காங்க. சிம்பிளா இப்படி உங்க ஸ்கின்னை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இது போட்டா போதும்னா என்னென்ன சொல்றீங்க? ஐ வுட் சே நோ டு கெமிக்கல்ஸ். அதுவே போதும். ஓகேவா, நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ட் பிரைட்னிங், இன்ஸ்டன்ட்னு எது வந்ததுனாலுமே அது வந்துட்டு நம்மளோட, அதாவது சாப்பிட்றது விஷயமா இருந்தாலும் சரி, முகத்துக்கு போடுற விஷயமா இருந்தாலும் சரி, எனிதிங் தட்ஸ் இன்ஸ்டன்ட் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ ஆமா, அது நம்ம கொஞ்சம் வேண்டாம்னு சொல்றது பெட்டர். அதை தவிர நம்ம கெமிக்கல் ஃப்ரீயா ஒரு அது மாதிரி ஒரு கெமிக்கல் ஒரு கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு பாத்ல போறோம்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ அந்த டைம் கொடுத்து ஒரு 1 week or 2 weeks யூஸ் பண்ணி அது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற வேண்டாம் இல்லை மாத்துதுமா. ஸோ எதுவுமே வந்து இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ணியோ இல்லை உடனே எவ்ரிடே சோப் மாத்துது இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருக்கணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒரு சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்றதுலாம் ஏன் வந்து முகத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல, அது மித்தா இல்ல நிஜமாவே யூஸ் பண்ணா ரிசல்ட் கிடைக்குமா? கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. நம்ம கிட்ட நுங்கு கேரட் டொமேட்டோ சோப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம நுங்கு ஜூஸ் எடுக்கிறோம், கேரட்டோட ஃபுல் ஜூஸும் எடுத்து பவுடரும் போட்டு பண்றோம் அண்ட் டொமேட்டோ பவுடர் போட்டுட்டு பண்றோம். ஸோ இதை எல்லாமே நம்மளுக்கு இது உள்ள சாப்பிட்டா அஃப்கோர்ஸ் நல்ல இதுதான். பட் ஆனால் அது நம்ம டெய்லி சாப்பிட்றதோ நம்மளோட அது எல்லாமே கஷ்டம். நம்ம டெய்லியே சாப்பிட்றதா இருந்தாலும் வெளியிலயும் நம்ம ஸ்கின்னுக்கு அது கொடுக்குறப்ப இன்னும் அதோட க்ளோ கிடைக்கும். டெஃபினெட்லி இன்டர்னல் ரொம்ப முக்கியம், இதுவும் முக்கியம், அதுவும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷனா இருந்துச்சு. இதை முடிக்கும் பொழுது புவியை கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டு வச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, அந்த பாட்டை பாடிடுவோம். அம்மா பாடிடுங்க, பாட்டுன்னா நம்ம முடிச்சிடலாம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லம்மா? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையேடி. அதைத்தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல. ஆனா அன்னையர் தினம் அன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும்னு இல்லை, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். நீ உங்க அண்ணனை மாதிரியே போ. ஓகே மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன். அது எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாமே போகுது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பொறுமையா இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணதுல எனக்கும் எங்களோட டீமுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், உங்க மூலியமா நான் மக்களை மீட் பண்ணதுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். டேக் ஒன் சேனல். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.